குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேற்று நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 19 பாயிண்ட் நெகட்டிவ்ல 24,634 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங் இருந்தாலும் கூட லாஸ்ட்ல மார்க்கெட் முடியும் போது ஒரு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 8 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கு. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடந்திருக்கு. அது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கேயும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நேத்து நம்ம கொடுத்த லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் மூவ் ஆகவே இல்லை. அதே இதுக்குள்ள தான் கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அடுத்த 2 நாள் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இதே லெவல்ஸ்குள்ள தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை 24,600 அப்படிங்கிற லெவலை உடைச்சிச்சு அப்படின்னா செல்லர்ஸோட கை தான் அதிகமா ஓங்கி இருக்கும். மடமடன மார்க்கெட் 24,400 அப்படிங்கிற பிரைஸ்க்கு வந்துடும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,800 24,900 இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி சேம் நம்ம சொன்ன அதே பிரைஸ்ல தான் வந்து நிக்குது. இதுவும் ஒரு ஃபிளாட் க்ளோசிங் தான். பட் பாசிட்டிவா ஒரு 71 பாயிண்ட் பாசிட்டிவா 54,460 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கன்சால்டேஷனுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 54,800க்கும் 54,500க்கும் நடுவுல தான் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாவே மூவ் ஆயிட்டே இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கும் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இதுல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்காது. இந்த லெவலுக்குள்ள கன்சல்டேஷனா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டிஸ் நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேற்று 2,800 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் 3,800 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் நேற்று ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.